ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம மை நெய்பர்ஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய யூனிட் 2 தான் பார்க்க போறோம். மை நெய்பர்ஸ் அப்படின்னா யாரு? நம்மளுடைய அண்டை அயலார். நம்ம காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் யாரையாவது ஒருத்தரை சார்ந்துதான் வாழணும். ஒருவருடைய உதவி இல்லாம நம்மளால அன்றைய தினத்தை கடக்கவே முடியாது. அப்ப நம்ம யாரெல்லாம் சார்ந்திருக்கோம் அப்படின்றத தான் இந்த பாடத்துல இருந்து நம்ம கத்துக்க போறோம். So get set go. ஓகே, ஹூ கேன் சால்வ் இட்? இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பிக்சர்ஸ் இருக்கு. அந்த பிக்சர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு யாரு உதவ போறாங்க? வாங்க பார்க்கலாம். ஹவு டஸ் த ரோட் லுக்? இங்க இருக்கிற ரோடு எப்படி இருக்குது? கிரவுடடா இருக்கா, எம்டியா இருக்கா? அதாவது கூட்டமா இருக்கா இல்ல காலியா இருக்கா? கிரவுடடா இருக்கு இல்லையா? வாட் ஷுட் வி டூ? நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்? blow the horn. ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கணுமா? or clear the traffic. டிராஃபிக்கை clear பண்ணணுமா? எஸ், clear the traffic. பட் அதை who can clear it? யார் பண்ணுவாங்க? traffic police. ஓகே, சூப்பர். அடுத்தது இந்த பிக்சரை பாருங்க. how does the cat look? இந்த கேட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஹாப்பி, சந்தோஷமா இருக்கா? or sick, உடல் நலம் பாதிச்ச மாதிரி இருக்குதா? so sick, ஏதோ அதுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஓகே, வாட் ஷுட் வி டூ? நம்ம என்ன பண்ணணும்? ட்ரீட் இட், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? ஆர் ஃபீட் இட், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அதால சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ ஹூ கேன் ட்ரீட் இட்? டாக்டர். டாக்டரால தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். தி லாஸ்ட் ஒன் இஸ் when do we call this vehicle? இந்த வெஹிக்கிள், அதாவது இது ஒரு ஃபயர் இன்ஜின் இல்லையா? இந்த ஃபயர் இன்ஜினை நம்ம எப்போ கூப்பிடுவோம்? when there is traffic இருக்கும் போதா? or when there is fire, எங்கேயாவது தீப்பிடிச்சு எரிஞ்சா கூப்பிடுவோமா? so when there is fire, தீப்பிடிச்சா மட்டும்தான் இந்த வாகனத்தை நம்ம வர சொல்லுவோம் இல்லையா? how does it help us? இந்த vehicle நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? carries passengers ஏத்திட்டு போகுமா? or puts out the fire, தீய அணைக்குமா? so puts out the fire, தீ அணைக்கிறதுக்கு தான் பயன்படும். who can put out the fire? அந்த நெருப்பை யாரால அணைக்க முடியும்? அதற்காகவே பிரத்யேகமா பயிற்சி பெற்ற ஃபயர்மேன், தீயணைப்பு வீரர்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும் இல்லையா? இது போல நிறைய மனிதர்களை நம்ம சார்ந்து வாழ்றோம் இல்லையா? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாராரு? வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா நம்ம அதை பார்க்கலாம். ஸ்டோரி டைம். கிளிஸ் நியூ ட்ரெஸ். யார் இந்த கிளி? அது இந்த ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். பிஃபோர் தட், கலர் த பிக்சர். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற இந்த பிக்சரை நீங்க கலர்ஃபுல்லா மாத்த போறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், எல்லாருமே கலர் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஓகே, வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். The rice fields near Anu's house are bright green now. அதாவது அனுனுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நெல் வயல் இப்ப பாக்குறதுக்கு ரொம்பவே பசுமையா மாறி இருக்கிறது. she walks through them on her way to school. அவங்க அந்த பாதை வழியாதான் அவங்களுடைய ஸ்கூலுக்கே போகணும். in the middle of the fields, அந்த வயல்வெளிக்கு நடுவுல stands a tall scarecrow. நடுவுல பாத்தீங்கன்னா ரொம்பவே உயரமான ஒரு ஸ்கேர்க்ரோ, ஒரு சோளக்குள்ள பொம்மை நின்னுட்டு இருக்கு. இட் இஸ் ஸ்டில் அண்ட் குவைட். இப்ப வரைக்கும் அது ரொம்பவே அமைதியா நின்னுட்டு இருக்கு, ரொம்பவே சமத்து பையன் மாதிரி. அனு ஸ்மைல்ஸ் வென் ஷீ சீஸ் இட். எப்பெல்லாம் அனு அந்த சோளக்குள்ள பொம்மை, அதாவது அந்த ஸ்கேர்க்ரோ பாக்குறாங்களோ அப்பெல்லாம் சந்தோஷமா சிரிச்சுட்டே தான் போவாங்க. ஷீ கால்ஸ் இட் கிளி. அவங்கதான் அந்த ஸ்கேர்க்ரோவுக்கு கிளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. she thinks it is her friend. அவங்க நினைக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய friend அப்படின்னு சொல்லிட்டு. she always says hello கிளி. எப்பயுமே அந்த வழியா போகும்போது அந்த ஸ்கேர்க்ரோவை பார்த்துட்டு ஹலோ கிளி அப்படின்னு சொல்லிட்டு போறத அவங்க ரொம்பவே வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாங்க. இட் மேக்ஸ் ஹர் ஹாப்பி. அது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஒன் ஆஃப்டர்நூன், ஒரு நாள் மதியம் என்ன நடக்குது அப்படின்னா, டார்க் கிளவுட்ஸ் கேதர். கருமேகங்கள் சூழ்ந்துடுது. ஸ்ட்ராங் winds ஷேக் த ட்ரீஸ். ரொம்பவே பலத்த காற்று அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் உழுக்க ஆரம்பிக்குது.
கிளிஸ் கிளாத்ஸ் டியர். கிளியினுடைய உடைகளும் கிழிய ஆரம்பிக்குது. இட்ஸ் ஹேட் ஃப்ளைஸ் ஆஃப். அதன் தலையில இருக்கக்கூடிய அந்த தொப்பியும் கீழே விழுந்துடுது. கிளி ஃப்ளாப்ஸ் டவுன். கிளியே கீழே விழுது. இட்ஸ் நெக் இஸ் பெண்ட். அதனுடைய கழுத்துகள் வளைய ஆரம்பிக்குது. இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஹேங் டவுன். அதனுடைய கைகள் கீழே விழுது. இது மாதிரி அந்த பொம்மையே உருக்குலைஞ்சு போற ஒரு சம்பவம் அந்த மதியத்துல நடக்குது. அனு ஃபீல்ஸ் அப்செட் அண்ட் சேட். அனுக்கு வந்து ரொம்பவே கவலையை கொடுக்குது இந்த நிகழ்வு. ஷீ ரன்ஸ் டு ஹர் நெய்பர்ஸ். உடனே அவ பக்கத்துல இருக்கக்கூடிய அவ அண்டை அயலார தேடி ஓட ஆரம்பிக்கிறா. அவங்கெல்லாம் யாரு? கிளி நீட்ஸ் ஹெல்ப். அவங்கள தேடி போய் கிளிக்கு உதவி தேவை, தயவு செய்து வாங்க. அனு சொல்லிட்டே போறா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவ ஃபர்ஸ்ட் பாக்குற ஆள் யாரு அப்படின்னா வேலு அங்கிள் இஸ் இன் த ஃபார்ம். பக்கத்து வயல்ல இருக்கக்கூடிய வேலு அங்கிள், அவர் ஒரு ஃபார்மர். அவரை தான் போய் பாக்குறா. ஹி பிரிங்ஸ் ரோப். அவரு ஒரு கயிறு எடுத்துட்டு வராரு கிளிய காப்பாத்துறதுக்காக. தென் ஃபாத்திமா ஆண்டி த டெய்லர். ஃபாத்திமா ஆண்டிய பார்க்க போறாங்க. சியூஸ் பிரைட் கிளாத்ஸ். அந்த ஸ்கேர்க்ரோ, அந்த கிளிக்கு தேவைப்படக்கூடிய ஆடைகளை தைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ரெட் ஆர் எல்லோ. சிவப்பு இல்லைன்னா மஞ்சள், எந்த நிறத்துல உனக்கு ஆடை தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாத்திமா ஆண்டி கேக்குறாங்க. ரெட் சேஸ் அனு. ரெட் கலர்ல நீங்க தச்சு கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அனு ஃபாத்திமா ஆண்டிட்டையும் சொல்றாங்க. அடுத்தவங்க பார்க்க போறது யார் அப்படின்னா ஜான் அங்கிள் த கார்பெண்டர். அவரு வந்து மர வேலை, அதாவது தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு தச்சர். மென்ஸ் கிளீஸ் நெக் அண்ட் ஹேண்ட்ஸ். கிளியினுடைய கழுத்து மற்றும் கைப்பகுதியை அவர் தயார் செய்து கொடுக்கிறாரு. ஹி செட்ஸ் ஹிம் ஸ்ட்ரைட். அவரு அந்த கிளிய நேரா நிக்க வைக்கிறாரு. ஸ்டாண்ட் டால் கிளி. நல்ல உயரமா நெல்லு கிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி கிட்ட சொல்றாரு, அந்த ஸ்கேர்க்ரோட்ட சொல்றாரு. எவ்ரி ஒன் ஹோல்ஸ் கிளி ஸ்டடி. எல்லாரும் சேர்ந்து கிளிய ஸ்டடி பண்றதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்காங்க. தே ஒர்க் டுகெதர். எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வேலை செய்யறாங்க. சூன் கிளி வியர்ஸ் எ நியூ ட்ரெஸ். ரொம்பவே சீக்கிரமா கிளியும் அதனுடைய புதிய ஆடைய போட்டுடுச்சு. இப்ப கிளி லுக் ஸ்மார்ட். ரொம்ப அழகா தெரியுது. அண்ட் ஃபன்னி. பார்க்கவே ரொம்பவே ஒரு கேலியான ஒரு பொம்மையா கிளி இப்ப மாறிடுச்சு. அனு கிளாப்ஸ் அண்ட் டான்சஸ். அனு வந்து அந்த கிளிய பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறா, கை தட்டி டான்ஸ் ஆடுறா. எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி நவ். அங்க வேலை செஞ்ச எல்லாருமே இந்த நேரத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அங்க யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க, ஒரு சின்ன ஒரு ரீகேப் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிளிக்கு ஒரு நாள் ரொம்பவே ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் நடந்துருச்சு அந்த காற்றின் மூலமாக. அப்ப அவ முதல்ல போய் பார்க்க போனது யார? வேலு அங்கிள் த ஃபார்மர். அடுத்தது அந்த ஸ்கேர்க்ரோவுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாத்திமா ஆண்டி த டெய்லர். கடைசியா அந்த ஸ்கேர்க்ரோவுக்கு உருவத்தையே கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜான் அங்கிள். ஜான் அங்கிள் என்ன பண்ணாரு? அவர் ஒரு கார்பெண்டர். கிளிக்கினுடைய நெக் அண்ட் ஹேண்ட்ஸை செஞ்சு கொடுத்தது அவர் தான். ஸோ இந்த ஸ்டோரி ரொம்பவே அழகான ஒரு கதையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தேங்க்யூ குட்டீஸ். பாய்.